What bro? It's very wrong bro. என்ன ப்ரோ எல்லாத்துக்கும் போராடாம வீட்டில் உட்காந்து பேசியிருந்தா என்ன ப்ரோ? வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. போராட்ட களத்தில் போய் எந்த உட்காந்துருக்காரு? போராட்ட களத்தில் போய் போராடி இருக்காரா, பேசியிருக்காரா, ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரா, சிறைக்கு போயிருக்காரா, வழக்கு வாங்கியிருக்காரா? 67 வந்து அண்ணா வந்து காங்கிரஸ் கட்சி உடைச்சு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற ஆட்சிக்கு வர்றாரு. போன மாதம் வரைக்கும் ஷூட்டிங்ல இருந்து அடுத்த மாதம் கட்சியில் ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கல. அண்ணாவினுடைய கால் தூசி கூட விஜய் வந்து ஈடாக்க மாட்டார். அண்ணாவையும் விஜயையும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. புதிய கல்விக் கொள்கையில விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? யூசிஜி திருத்தத்தில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தலில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? இதை பத்தியே பேச மாட்டேன். மாநில அரசு மட்டும் தான் பேசுவோம். ஹேஷ்டேக் போட்டு திமுகவும் பாஜகவும் விளையாடுறாங்க சின்ன குழந்தைங்க மாதிரின்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் அதே ஹேஷ்டேக் தானே போடுறீங்க. பாஜகவும் திமுகவும் எதை மடை மாற்றுவதற்காக சண்டை போடுறாங்க அதை சொல்லுங்க. முதலமைச்சர் எங்களை பார்த்து பேண்ட் போடுறாரு, எங்களை பார்த்து சட்டம் போடுறாரு, எங்களை பார்த்து கண்ணாடி போடுறாரு அப்படின்னு பேசுறது அரசியல். அது நீ என்னப்பா செய்ய போற? நீ என்ன செய்ய போற? மக்களை போய் சந்திக்க, களத்துக்கு போங்க, பிரச்சனையை பேசுங்க, போராடுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. மக்கள் ஏத்துக்கிட்டா நீங்க ஓட்டு போட்டு வாங்க. பிரசாந்த் கிஷோரை நீங்க வந்து ஒரு அட்வைஸ் கேட்கலாம். அதிகபட்சமாக ஐடி விங் போகிறதுக்கு அவரை பயன்படுத்தலாம். மேடையில் ஏறி பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்கன்னா உங்கள் அறிவு அவ்வளோதான். ஒரு 2000 பேரை வச்சு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியவே உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியல அப்படின்னா 8 கோடி மக்களை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவீங்க? தாவேகா கட்சி ஆரம்பித்து இன்றையோட 2வது ஆண்டு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி விழாவெல்லாம் நடத்தியிருக்காங்க. அந்த விழாவில் பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. முதல்ல இந்த விழாவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, முதல் ஆண்டு முடிஞ்சு 2ஆம் ஆண்டு விழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நீ நடத்திருக்கிறாங்க. அதை வந்து ஆரம்பத்திலே அது ஏகப்பட்ட குழப்படியோடு நடந்திருக்கு. அதாவது 2000 பேருக்கு தான் அனுமதி அப்படின்னு 2000 பேருக்கு பாஸ் கொடுத்து ஒரு பீச் ரிசார்ட்டில் சுற்றி போலீஸ் பாதுகாப்பு, பவுன்சர்ஸ் பாதுகாப்போடு நடத்தப்பட்ட ஒரு விழாவில் ஒரு ஏகப்பட்ட குழப்படியோடய ஆரம்பிச்சிருக்கு. அதில் முதல்ல நம்ம ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருவோம். பத்திரிகையாளர் ஒருவர் தாக்கப்பட்டு இன்றைக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். குமுதம் பத்திரிகையினுடைய ஒளிப்பதிவாளர் இளங்கோவன் தாக்கப்பட்டதுனால வந்த விளைவா இல்லை அவருக்கு ஆல்ரெடி உடல்நலம் சரி? இல்லை, அவர் அங்கே நின்று கொண்ட அந்த பவுன்சர்ஸ் சொல்லக்கூடிய அவர் வந்து கையை வச்சு நெஞ்சில் இப்படி தள்ளுறார். உடனே அவர் வந்து நெஞ்சில் பட்ட உடனே அவர் ஓரமாக போய் சுருண்டு விழுந்து உட்காந்துருக்கிறாரு. அவர் வேதனையில் துடிக்கிறாரு. ஆம்புலன்ஸ் வருது, அதை நம்ம அழைச்சிட்டு போகிறாங்க. அதாவது பத்திரிகையாளர்களே இந்த மாதிரி நடந்து கொண்டது உண்மையிலே கண்டித்தக்க விஷயம். பத்திரிகையாளர் சங்கங்கள்லாம் கூட அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுல அவங்க தவற விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 மணிக்கே வந்திருக்கிறாங்க. காலையில் 6 மணி 7 மணிக்கெலாம் வந்திருக்காங்க. 10 மணிக்கு தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. காலையில் அவங்களுக்கு எந்த விதமான சாப்பாடு ஏற்பாடுகளும் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிக்கே பண்ணல. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு சின்ன ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க போல். அதை வச்சுட்டு தான் மதியானம் 1 மணி வரைக்கும் இருக்காங்க. 1 மணிக்கு மேலே தான் லஞ்ச் போட்டிருக்காங்க. பல பேருக்கு சேர் கிடைக்கல. சில பேர் நின்றுட்டே கூட சாப்பிட்ற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வருது. அப்போ ஒரு 2000 பேரை வச்சு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியவே உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியல அப்படின்னா 8 கோடி மக்களை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவீங்க? கேள்வி இருக்கா இல்லை? இது வரைக்கும் ஆல்ரெடி ஏகப்பட்ட கட்சிகள் இந்த மாதிரி செயற்குழு பொதுக்குழுங்கள் நடைபெற்றிருக்கு. அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழுலாம் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே ஸ்ரீவாரி மண்டபத்தில் நடக்கும். மிக பிரமாண்டமாக நடக்கும். ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்க வரைக்கும் சரி, கலைஞர் இருக்கிற வரைக்கும் சரி, ஜெயலலிதா பொதுக்குழு நிறைய நடக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வந்து இத்தனை நடந்ததில்லை. இத்தனைக்கும் வந்து அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸை பார்த்துக்கிறதுக்கு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈவெண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு அது ஒரு நிறுவனத்தை கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களை கொடுத்து நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு சொதப்பலோடு நடந்திருக்கு. இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். இதற்கு பிறகு அவர் பேசின விஷயங்கள் தான் நிறைய குழப்பங்களும் சர்ச்சைகளும் ஒரு ஏமாற்றங்களும் இருக்குது. விஜய் மாதிரியான ஒரு புதிய கட்சி ஆரம்பித்த ஒரு இளைஞர் வந்து ரொம்ப ஒரு அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக ஏதாவது விஷயத்தை பேசியிருப்பாருன்னு பார்த்தா அவர் முழுக்க பேசினது அறகுறையான பேச்சாத்தான் இருக்குது. இப்போ ஹேஷ்டேக் போட்டு திமுகவும் பாஜகவும் விளையாடுறாங்க சின்ன குழந்தைங்க மாதிரின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் அதே ஹேஷ்டேக் தானே போடுறீங்க. நீங்களும் அதே ஹேஷ்டேக் தானே போடுறீங்க. அப்போ நீங்கள் சோஷியல் மீடியாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடமா ஒரு தளமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதில் தன்னுடைய வெறுப்புகளையும் ஆதரவையும் காட்டிக்கொள்றதுலாம் தப்பு கிடையாது. நீங்களும் அதை தான் செய்கிறீங்க. சோஷியல் மீடியா இல்லைன்னா தாவேகா கட்சி இன்றைக்கி பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் அதை உங்களுடைய நிலைப்பாட்டில் இது ரெட்ட நிலைப்பாடாக இருக்குல்ல. உங்கள் சோஷியல் மீடியா முழுவதும் வேணாம், ஹேஷ்டேக் போட மாட்டோம்னு சொன்னால் நீங்கள் முதல்ல ஹேஷ்டேக் போட்டு அதில் கையெழுத்து போட்டு நீங்கள் தான் கையெழுத்து போடுறீங்க. அப்போ
அதுலேயே உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு கண்டிப்பாக தெரியுது. ஓகே சார், இந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை பதிவு பண்ணாங்க அப்படின்னா 1967லையும் 77லையும் என்ன நடந்ததோ அது மீண்டும் ரிப்பீட் ஆகும், வரலாறு திருப்பியும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. 100 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ஒரு பெரிய புரட்சியே வரும். அந்த மாதிரியான ஒரு புரட்சி தான் தாவேகா இப்போ திராவிட கட்சிகளை அழைச்சிட்டு தாவேகா வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா அவர்களும் சொன்னார், விஜய் அவர்களும் அதை பதிவு பண்ணியிருக்காரு. 1967-77 இன்சிடென்ட், இப்போ தாவேகா, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, புரட்சி வரப்போகுதுங்கிறத புரட்சிக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு சீயும் காணாமே. அதாவது 67ல் வந்து அண்ணா வந்து காங்கிரஸ் கட்சி உடைச்சு தமிழ்நாட்டில் திராவிட கட்சி ஆரம்பிக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார், ஆட்சிக்கு வர்றார். பட் அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அண்ணாவினுடைய அந்த பயணம் இருக்கு இல்லையா, தொடர்ந்தோறும் மீட்டிங் போகிறாரு, பேசுகிறாரு, மக்கள்கிட்ட சந்திக்கிறாரு, கொள்கை ரீதியாக பேசுகிறார், பெரியாரிய கொள்கையில் பேசுகிறாரு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறாரு, மொழி பிரச்சனையை கையில் எடுத்து அன்றைக்கி பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாரு. அதனுடைய நீட்சியாக தான் அன்றைக்கி வந்து கட்சி நினைச்சு அன்னைக்கு கலைஞர் இருக்கிறாரு, பேராசிரியர் இருக்கிறாரு, நெடுஞ்செழியன் இருக்காரு, எம்ஜிஆர் இருக்கிறாரு. இத்தனை பேருடைய உழைப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சு. ஒரே நாளில் ஒரே படத்தில் உள்ள அதுக்கு அண்ணா எடுத்துக்கொண்ட நாட்கள், அண்ணா பெரியார்கிட்ட இருக்கிறார், பெரியாரோட நின்று நாட்கள் பயணப்பட்டு அப்புறம் அரசியல் இயக்கமாக மாறணும்னு முடிவு பண்ண பிறகு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அண்ணாவினுடைய அந்த அரசியல் பயணங்கிறது பெரிய நீண்ட பயணம். போன மாதம் வரைக்கும் ஷூட்டிங்கில் இருந்துட்டு அடுத்த மாதம் வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கல. அவர் கொள்கை ரீதியாக மக்கள்கிட்ட போய் பேசினார், சந்திச்சார், களத்தில் இருந்தார். தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் உடல்நிலை முடியாத போதும் கூட தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார், எழுதிக்கிட்டு இருந்தார், படிச்சுட்டு இருந்தார், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக பேசிகிட்டு இருந்தார். அன்னைக்கு அண்ணா போட்ட அந்த இருமொழி கொள்கையினுடைய விதை தான் இன்றைக்கி ஆலமரமாக இன்றைக்கி தமிழ்நாடு நிற்கிது கல்வியில். இன்றைக்கி உலக அளவில் நம்ம கல்வியோட போட்டி போட்டுட்ருக்கோம், உலக நாடுகளில் படிக்கிறோம், உலக நாடுகளில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அண்ணா போட்ட அந்த இருமொழி கொள்கை, ஆங்கிலமும் தமிழுங்கிற அந்த கொள்கை தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது. அது அண்ணாவினுடைய வளர்ச்சியையும் அண்ணாவையும் விஜயையும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. அண்ணாவினுடைய கால் தூசி கூட விஜய், எம்ஜிஆர் அவர்களையும் சொல்கிறேன், அண்ணாவினுடைய கால் தூசி கூட விஜய் வந்து ஈடாக மாட்டார். ஏன்னா அண்ணாவினுடைய அறிவு, ஆற்றல், உழைப்பு, பேச்சு, தியாகம்ங்கிறதெல்லாம் வந்து மலை மேலே இருக்குது. விஜய் வந்து அது வந்து ஒரு மலை. இது வந்து நம்ம அந்த அளவுக்கு அவரை ஈக்குவல் பண்ணி பேசுறது தவறு. அப்போ 66 விட்டுருங்க. 76ல் எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆர் ஒரு புரட்சி ஏற்படுத்தா, எம்ஜிஆர் புரட்சிலாம் ஏற்படுத்தலை. எம்ஜிஆர் திமுகவில் 10 வருஷம் பயணம் பண்ணுறாரு, கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிறார். அப்போ பெரியார் கூட பழைய பயணம் பண்ணுறாரு, அண்ணா கூட பயணம் பண்ணுறாரு, அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் பண்ணுறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக இருக்கிறாரு. இத்தனை வருஷ பயணத்துக்கு பிறகு தான் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். போன மாதம் வரைக்கும் ஷூட்டிங்கில் இருந்து அடுத்த மாதம் கட்சியில் ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கல. அப்போ இந்த வரலாறுங்கிறது வந்து சினிமா நடிகராக இருந்து அந்த கவர்ச்சியில் மட்டும் எம்ஜிஆர் வரல. அப்போ அவர் ஒரு அரசியல் இயக்கத்தில் 10 வருஷம் பயணம் பண்ணி இன்றைக்கி நிற்கிறார். நீங்கள் போன மாதம் வரைக்கும் இந்த நடிச்சிட்டு இருக்கீங்க, போன நாள் முந்தா நாள் வரைக்கும் கூட நடிச்சிட்டு இருக்கீங்க ஷூட்டிங்கில். அப்போ நீங்கள் நடிக்கிறதும் அரசியலுக்கு வரதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செயல்பாடுகள், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி? அதான் சார், ராஜ்மோகன் அவர்கள் வந்து மேடையில் பதிவு பண்ணியிருந்தாரு. அதாவது மறைமுகமாக விஜய் அவர்கள் நிறைய பணிகள் வந்து செஞ்சிருக்கிறாரு. அவர் திரையில் சினிமாவில் இருக்கும் பொழுதே வந்து பல ஊர்களுக்கு மக்களை நேரடியாக சென்று சந்திச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு திரைப்படம் வந்து வெளியாகுது அப்படின்னா அந்த வெளியாகிறதுக்கான விழாவாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை அந்த திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு. ஆமா, எல்லா ஊர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் நேரில் போய் சந்திச்சிருக்காரு. மக்களை சந்திச்சு, மக்களை நேரடியாக சந்திச்சு பேசினாரு. அவருடைய படத்தின் ரீதியாகவும் சில பிரச்சனைகளுக்காக நேரடியாக போய் சந்திச்சிருக்கிறாரு. இப்போ புயலுக்காக இருக்கட்டும், முன்னாடி கொரோனாவுக்காக, அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு மறைமுகமாக மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பதிவு. கூடங்குளம் போராட்டத்தில் போய் நின்னாரா, இல்லை வந்து தூத்துக்குடி போராட்டத்தில் போய் உடல் மக்களோட போராட்டத்தில் உட்காந்துருந்தாரா? இல்லை, அனிதா அவங்களுடைய அனிதா மரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் போனாங்க. போராட்ட களத்தில் போய் இதான் உட்காந்துருக்காரு. போராட்ட களத்தில் போய் போராடி இருக்காரா, பேசியிருக்கிறாரா, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரா, சிறைக்கு போயிருக்காரா, வழக்கு வாங்கியிருக்கிறாரா, ஷூட்டிங் போயிருக்கிறார், எல்லா ஊருக்கும் ஷூட்டிங் போயிருக்கிறார், அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து இதையெல்லாம் வந்து நம்ம வந்து அரசியல் கணக்கில் சேர்க்கக்கூடாது. சரி, அரசியல் கட்சி அதை விட்டுருங்க, அது வரைக்கும் செஞ்சிருக்காரு, ரைட், ஓகே. அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சுல. தாவேகாவினுடைய இந்த 1 வருஷ பயணம், இந்த 1 வருஷத்தில் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. எதுக்காக அதை பற்றி பேசியிருக்கீங்களா? உங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்கிற பெரியாரை விமர்சனம் பண்ணுறார் சீமான், அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? அதான் சார், போலி தந்தை அவங்க தான் இப்போ தமிழகத்தில் வந்து ஸ்டாலின் அவர்களை தான் குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் போலி தந்தைன்னு நிறைய பேர் இருக்காங்க. உண்மையான தந்தை, மகத்தான தந்தை பெரியார் அவர்கள் மட்டும். அவன் தந்தையை ஒருத்தன் போட்டு தப்பா பேசிட்டு இருக்கான், அதை வாயில் என்ன வச்சிருக்க நீ? உன்னுடைய கொள்கை தலைவருங்கிற பெரியாரை பற்றி சீமான் கடுமை விமர்சனம் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் அதுக்காக பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பற்றிலாம் பேசாமல் மேடையில் நின்றுட்டு இவர் பெரிய அப்பான்னு சொன்னதுனால நீங்கள் அவர் தான் போலி தந்தை, இவர் தான் நியாயமான தந்தைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. உன்னுடைய நோக்கம் என்ன? நீ எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கிற? நாட்டில் இன்றைக்கி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் தன்னுடைய கையில் கொண்டு வந்துருச்சாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தென் மாநிலங்கள் மட்டும்தான் அவங்க கை வைக்காமல் இருக்கிறாங்க. அதை வந்து நீ கையில் எடுக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
புதிய கல்விக் கொள்கையில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? இருமொழி கொள்கையில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? யூசிஜி திருத்தத்தில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தலில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? எதை பற்றியுமே பேச மாட்டேன். ஒன்லி வந்து நாங்கள் வந்து மாநில அரசை மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னா இன்னைக்கு யார் கையில் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கு? அவங்க எதை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க? பாயசமும் பாயாசமும் ஒன்னா? அது அதனுடைய கோர முகம் விஜய்க்கு தெரியுமா? 8 வயசு குழந்தைய போட்டு அன்னைக்கு இதில் காஷ்மீரில் கதறக்கரை கற்பழிச்சு தூக்கி போட்டானுங்களே, அது பாசிசம். ஒரு வீட்டில் மாட்டுக்கறி வச்சிருக்கேன்னு அவனை வெட்டி கொண்டாடுங்க, அது பாசிசம். ஒரு ஃபாதரியார் உயிரோடு எரிச்சானுங்களே, அது பாசிசம். அதுவும் பாயாசமும் ஒன்னா? அரசியல் புரிதல் அடிப்படையே இல்லாத ஒரு நபர் விஜய் சார். ஆனால் மறைமுகமாக திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதுக்கான செயல்பாடு தான் இந்த மும்மொழி கொள்கைக்கு மாறி மாறி ஹேஷ்டேக் போடுறது. இது எல்லாமே மக்களுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்றத சும்மா ஒரு போலித்தனமாக காட்டுவதற்காக போடக்கூடிய சண்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் முன்மொழி அப்போ உங்களை யார் எதுக்காக மடைமாற்றுவதற்காக செய்கிறாங்க சொல்லுங்க. பாஜகவும் திமுகவும் எதை மடைமாற்றுவதற்காக சண்டை போடுறாங்க அதை சொல்லுங்க. சரி, நீங்கள் ஆட்சிக்கு வர்றீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இருமொழி கொள்கை தான், 3 மொழி கொள்கை அனுமதிக்க மாட்டோம், புதிய கல்விக் கொள்கை அனுமதிக்க மாட்டோம், தொகுதி மறுசீரமைப்பு அனுமதிக்க மாட்டோம், வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், சிஏஏவை அனுமதிக்க மாட்டோம். தைரியமாக பேசணுமா இல்லையா? இல்லை சார், வலியுறுத்துறாங்க. ஒரு மொழியை வந்து வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்க. மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கையெழுத்துலாம் இட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மும்மொழி கொள்கைக்கு தாவேகா வந்து ஆதரவு தெரிவிக்கல அப்படின்றதான தெரிய முடியுது. ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதை கூட அழுத்தமா சொல்றதுக்கு பயப்படுறீங்க. தொண்டர்கள் வந்து களத்துல இருக்காங்க. தொண்டர்கள் எல்லா மாவட்டங்கள்லயும் இருந்து அந்த மும்மொழி கொள்கைக்கான போராட்டங்கள்ல வீட்டுக்குள்ளே பேசிக்கிறாங்களா? வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிறாங்களா? வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசி சரி, இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு கூட நேரடியாக தொண்டர்கள் மக்களோட களத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர் பகுதி மக்கள் போயிருப்பாங்க. இன்னைக்கு இந்த 3 மொழி கொள்கையில தாவேகாவை எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திருக்கு? எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க? யூசிஜியில் திருத்தம் கொண்டு வராங்க. நம்மளுடைய வரி பணத்தில் கட்டப்பட்ட ஒரு பல்கலைக்கழகங்கள் வந்து ஆளுநருடைய கண்ட்ரோலில் போயிடும். கல்வி சாராத ஒருத்தர் ஆளுநர் பிசிஏ வரப்போறாரு, அடுத்த தலைமுறையுடைய உயர்கல்வியை பாதிக்கப்பட போகுதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை போது அதுக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தே சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு நீங்கள் போராடிக்கணுமா இல்லையா? என்ன ப்ரோ எல்லாத்துக்கும் போராடாமல் வீட்டில் உட்காந்து பேசியிருந்தா என்ன ப்ரோ? வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. அந்த மாதிரி தான் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இப்போ முதலமைச்சர் அவர்களே வந்து விஜய் அவர்களை பார்த்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போடுற மாதிரி உடைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவரே வந்து மறைமுகமாக முதலமைச்சரே வந்து விஜய் அவர்களுடைய ஃபேன் ரசிகராக தான் இருக்கிறாரு அப்படின்றதான் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான கேள்வி. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து பேண்ட்டு போறாரு எங்கன்னா பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசியலின் அடிப்படை அறிவில்லாத ஒரு வேலை. இதெல்லாம் இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசியலாம் ரசிக்க மாட்டாங்க. ஒரு முதலமைச்சர் எங்களை பார்த்து பேண்ட்டை போடுறாரு, எங்களை பார்த்து சட்டம் போடுறாரு, எங்களை பார்த்து கண்ணாடி போடுறாரு அப்படின்னு பேசுகிறது அரசியல். அது அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்க. மக்களை போய் சந்திக்க, களத்துக்கு போங்க, பிரச்சனையை பேசுங்க, போராடுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டா நீங்கள் ஓட்டு போட்டு வாங்க. அதை விட்டுட்டு என்னைய அவர் கெடுக்க பார்க்குறான், இவன் என் கையை பிடிச்சல் தான், இவன் என்னை பார்த்து சட்டையை போடுறான், இவன் என்னை பார்த்து வந்து பேண்ட்டு போடுறான், அவங்க 2 நீ என்னப்பா செய்ய போகிற? நீ என்ன செய்ய போகிற? அவங்களாம் விட்டுரு. எல்லாருமே உலகத்தில் இருக்க போகிற ஓகே கிடையாது. நீ தான் ஓகே இல்லை. நீ யோகியானுக்கு நீ என்ன பண்ண போகிற? நீ சொல்லு. திமுக பாஜக கூட்டணி, அதிமுக பற்றி பேசுகிறதே இல்லை, எல்லாம் ஓகே. தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியும் சரியில்லை. நீ என்ன பண்ண போகிற? உன்னுடைய கல்விக் கொள்கை என்ன? பொருளாதார கொள்கை என்ன? வேலைவாய்ப்பு கொள்கை என்ன? மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களோட உன்னுடைய நிலைப்பாடு என்ன? ரைட், எல்லாரும் விட்டுரு. எல்லாரும் தப்பானால் நீ உன்னுடைய நிலைப்பாடு என்ன? நீ இன்னும் 2வது ஆண்டு விழா தொடக்கத்தில் நீ எதை பற்றி பேசியிருக்கணும்? நாங்கள் அடுத்த தேர்தலில் நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் செய்ய போகிறோம், இந்த கட்சியெல்லாம் ஒரு தவறாக இருக்குது, நான் சரியான பாதையில் போகிறேன், எதாவது பேசியிருக்கியா? அப்போ எதுவுமே பேப்பர் கொஞ்சம் மறந்து போச்சுன்னா பேப்பர் காற்றுல போச்சு நின்றாப்புல அப்படி ஃப்ரீஸ் ஆகி. அப்போ எதுலேயுமே தெளிவில்லாத அரசியல் அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இது வந்து கரையேறாது. பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு தாவேகா கட்சியில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற வகையில மேடையில இருந்து விஜய் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைத்து அவர் பக்கத்திலே வந்து அமர வச்சுக்கிட்டாரு. ஸோ அந்த விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த கையெழுத்திடும் பொழுது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக கையெழுத்திட மாட்டேன்னு சொன்னாரா, இல்லை இது எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரா அப்படின்ற அது என்னன்னு தெரியல. பட் ஆனால் கையெழுத்து இடலை அப்படின்றது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. பிரசாந்த் கிஷோர் தாவேகாவில் இணைக்கிறத குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, பிரசாந்த் கிஷோரை நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கேட்கலாம். அதிகபட்சமாக ஐடி விங் போகிறதுக்கு அவரை பயன்படுத்தலாம். மேடையில் ஏறி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் அறிவு அவ்வளோதான். உங்கள் அறிவு அவ்வளோதான். வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் எல்லா கட்சி திமுக பயன்படுத்தி திமுக அவங்க மேடையில் இருந்துச்சா? அப்போ அதிமுக மேடையில் இருந்துச்சா? நீங்கள் மேடையில் கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்கன்னா யாரை எங்கே வைக்கணும், என்ன ஏழை வாங்கணும் கூட உங்களுக்கு தெரியல.
அந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு கிடையாது. பிரசாந்த் கிஷோர் மேலே ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லை அவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வரல, அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்திருக்காரு. ஆமாம், தன்னால் பீகாரில் ஒரு ஆட்சி செஞ்சுட்டு வந்து உட்காந்துருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவருடைய மாநிலத்திலேயே அவர் டெபாசிட் போய் வந்து உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் அவர் வந்து உங்களை வாழ வைக்க போகிறாரா? அப்போ ஆதவ அர்ஜுனா வந்து என்னை காப்பாற்ற போகிறாரு. அதாவது அவர் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவர் வந்துடுவார், இவரெல்லாம் சேர்ந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? நீங்கள் உங்களுடைய செயல்பாடு என்ன? பிரசாந்த் கிஷோரை நீங்கள் அட்வைஸ் கேட்கலாம், பயன்படுத்தலாம். ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்தவரை மேலையில் கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அதை வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ இதுவே தெரியுது உங்களுடைய அடிப்படை அறிவு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட 2026 ஒரு மாற்றத்துக்காக வந்து தமிழக மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அந்த மாற்றமாக இருப்பார். அவர் வேறு மாதிரியான ஒரு விஷயங்களை யோசிக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய அரசியலை விட மாற்றமான ஒரு விஷயத்தை தான் விஜய் அவர்கள் பண்ணணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்காக வராரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை எப்படி? தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் அவருக்கு? தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு மதுரை பக்கத்தில் கல்லுப்பட்டிக்கு போயிருக்காரு அவர். இல்லை சார், இப்போ 2026 தேர்தலுக்கு முன்னாடி இப்போ சட்டமன்றத்தில் வந்து அவங்க ஜெயிச்சு இப்போ இத்தனை எம்எல்ஏக்களோட இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பிரசாந்த் கிஷோர் அவருடைய வியூகங்கள் அப்படின்னு சொல்லி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியில் ஜெயிச்சாங்க திமுக. அது யாருடைய வீகம்? அதுக்கடையில் நடந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் திமுக ஜெயிச்சு, அது யாருடைய வீகம்? இல்லை பிரசாந்த் கிஷோர் இல்லாமல் 2024 40 தொகுதியில் ஜெயிச்ச திமுக, அதை யாருடைய வீகம்? பிரசாந்த் கிஷோர் தான் ஜெயிக்க வச்சாரா? அன்னைக்கு ஜெயலலிதாங்கிற அந்த அம்மா இல்லை, கட்சிக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை பலகீனமாகி போச்சு, எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லை, ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது, திமுக வந்துச்சு. பிரசாந்த் கிஷோர்லாம் வந்துச்சா? சரி, அவ்வளோ துல்லியமாக கணக்கு போடக்கூடிய பிரசாந்த் கிஷோர் தன்னை ஏன் பலப்படுத்திக்கல, இதெல்லாம் ஏன் ஜெயிச்சுக்கல? 2014 வரைக்கும் பிஜேபி பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்திச்சு ஒரே ஒரு தேர்தலில். அதுக்கப்புறம் எந்த வியூக அமைப்பாளரையும் பிஜேபி பயன்படுத்தலை இது வரைக்கும். அப்போ வியூக அமைப்பாளருங்கிறதே ஒரு ஃபேக். அது டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு அந்த தொகுதியில் இவ்வளோ ஓட்டு இருக்குது, இந்த தொகுதியில் இவ்வளோ ஓட்டு இருக்குது, இதை அப்படி பண்ணிடுவோம், இதை அப்படி பண்ணிடுவோம், ஹேஷ்டாக் போட்டுருவோம், 4 ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிடுவோம், இதை மட்டும் வச்சு ஓட்டு கேட்க முடியாது. சோஷியல் மீடியா மட்டும் வச்சு ஓட்டு கேட்க முடியாது. அதை தாண்டி களம்னு இருக்குது. அந்த காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்குது. பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி தெரியும் உங்களுக்கு? சார், அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நலனாக இருக்கட்டும், மக்கள் வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு அந்த விஷயத்துலலாம் கவனமே கிடையாது. எல்லாமே வந்து பணம் பணம் பணம்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது திமுகன்னு அவர் குறிப்பிடலை, அவர் பொதுவாக பணம் பணம் பணம்னு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மத்திய அரசு வெளியிட்ட ஒரு குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டினி இல்லாத மாநிலங்களில் தமிழ்நாடு முதல்ல இருக்குது. மத்திய அரசு வெளியிட்ட ஒரு அறிக்கை, நான் சொல்லலை, மத்திய அரசே ஒரு ஆய்வு அறிக்கை பண்ணிட்டு இந்தியாவிலேயே பட்டினி இல்லாத மாநிலங்கள், பட்டினி சாவோடு இல்லாத மாநிலங்கள். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இறப்பு சதவீதத்தில் மிக மிக குறைந்த மாநிலம், பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய முதல் மாநிலம், உயர்கல்வியில் இந்தியாவில் முதல் மாநிலம், உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் 2வது மாநிலம். எங்கே போச்சு? அதில் இதெல்லாம் பேச முடியுமா? விஜய் பேசுவாரா? தெரியுமா முதல்ல இதெல்லாம்? விஜய் ஜிடிபி என்ன தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா இதெல்லாம்? ஒரு மேடையில் அவருக்கு பர்சனலாக திமுக மீது சில கோவங்கள், அதை அட்டாக் பண்ணுறதுக்காக இல்லாத பொருளாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நான் சொன்ன இத்தனை டேட்டாஸும் வந்து அதிகாரப்பூர்வமாக இருக்குது, எல்லாமே நீங்கள் ஆத்தரைஸ்டாக இருக்குது, எல்லோரும் போய் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் இவ்வளோ வளர்ச்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் வளர்ச்சி இல்லை, கடன் ஆயிடுச்சு, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி அதை எத்தனை லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்ல. 5 லட்சம் கோடி எந்தெந்த விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, கல்வி கட்டமைப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையை காட்டி நீங்கள் முக்கியமான பிரச்சனை மாநில உரிமைகள் ஒவ்வொன்றா பறிமுகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதி போயிடும் பேசுகிறாங்க. அதை பற்றிலாம் விஜய் பேசியிருக்கணுமா இல்லையா? மொழியை பற்றி பேசியிருக்கணும், மாநில உரிமைகளை பற்றி பேசியிருக்கணும். சார், அப்போ பாஜகவை வந்து அவர் எதிர்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பாஜக எதிர்க்கவே இல்லை. இல்லை சார், அவர் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய மும்மொழி கொள்கையை எதிர்த்து தான் பேசியிருக்கிறாரு. மேலோட்டமாக போகிற போக்கில் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு மிச்சம் முழுக்க இன்னைக்கு மாநில அரசு, மத்திய அரசு தானே எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது. மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் தான் முழுசாக இருக்குது எல்லாமே. மாநில அரசினுடைய அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அண்ணாமலை அவர்கள் கூட அவர் பொய் பேசுறாரு மேடையில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன ப்ரீச் பண்ணுறீங்களோ, எதை லேர்ன் பண்ணுறீங்களோ அதை ப்ரீச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையோட அவருடைய கருத்து, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பிஜேபி லேசாக விமர்சனம் பண்ணதுக்காக நான் பேசுகிற மாதிரி பேசிக்கிறேன் அப்படின்னு பேசியிருப்பார். அது வந்து அவங்களுடைய நிலைப்பாடு. அண்ணாமலை பேசியிருக்காருன்னா அவர் விஜய் பேசலைன்னா அங்கே இது பண்ண முடியாதுங்க, அவர் பேசிட்டுருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நடந்த இந்த ஒட்டுமொத்த இந்த நிகழ்ச்சியில் விஜயினுடைய பேச்சுங்கிறது ஒரு தெளிவில்லாத பேச்சு, ஒரு திட்டமிடாத பேச்சு, ஒரு ஒரு அது ஒரு பயனில்லாத ஒரு பேச்சு.
ஆனால் அது வந்து எந்த விதமான பயனும் கிடையாது. மீண்டும் மீண்டும் மன்னராட்சி அப்படின்றத குறிப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த மன்னராட்சி அப்படின்றத திமுகவை தான் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, மன்னராட்சின்னு சொல்றது ஒரு அறிவில்லாத ஒரு தனம். யார் மன்னராட்சிங்க? மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது. எங்கே மன்னராட்சி நடக்குது? 5 வருஷத்துக்கு ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும் மாற்றிடுறாங்க. போன 5 வருஷம் நான் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருந்தால், இந்த 5 வருஷம் திமுக வந்திருக்கு. திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டு வாக்களித்து ஒரு அரசை கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே மன்னராட்சி வந்து? இல்லை சார், ஒரே கட்சியிலேயே முதல்வர் இருக்காங்க, துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க, எம்பிகளாக இருக்காங்க. இப்படி எல்லாருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். எந்த ஒரே குடும்பம் தான்? இந்த ஆராசான ஒருத்தர் இருக்கார், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? எந்த பின்புலத்தை சேர்ந்தவர்? சாதாரண ஒரு பின்புலத்தை, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். இன்றைக்கி உயர்ந்து பதிவு எம்எம் அப்துல்லான்னு ஒருத்தர் எம்பியாக இருக்கார். அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? அவர் எந்த அரசியல் பின்புலத்தை சேர்ந்தவர்? பரந்தாமன் ஒரு இதில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் எந்த அரசியல் பின்புலத்தை சேர்ந்தவர்? என்ன பேக்ரவுண்ட் இருக்கிறாரு? ஒருத்தர் 2 பேர் அவங்க சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தால் கூட பெரும்பாலானவர்கள் தன்னிச்சையாக தான் திமுக வந்திருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களே கேள்வியில் இருப்பாரு சார். கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இளைஞர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை பத்தி ஏன் பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு யாரு கேட்டா? யார் அது மாதிரியான விமர்சனங்கள் விமர்சனங்களை வந்தா அவங்க இளைஞராக இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அது நல்ல விஷயம் தானே. அது ஆக்டிவாக வேலை செய்வாங்க. இது உங்களுக்கு பிரைஸ் தர பண்ணுறாங்க. சந்தோஷமா எடுத்துகிட்டு போங்க. அதையே நீங்கள் வந்து குறையா சொல்கிறீங்க. நீங்கள் பேசக்கூடிய விஷயம் எவ்வளோ இருக்குது. எங்கள் கட்சியில் வந்து இளைஞர்களாக இருக்கான்னு கூட சொல்கிறாங்க. எங்கள் கட்சியில் வந்து கீழே இருக்க சாமானியனாக இருக்கவங்கலாம் வந்து எங்களை கிண்டல் பண்ணுறாங்க. சாமானியர்களுக்கும் இளைஞருக்கும் நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு தைரியமாக சொல்லுங்க விஜய். பூத் கமிட்டி மாநாடு நடக்க போது, அது நடந்ததுக்கு அப்புறம் தான் தாவேகா கட்சி எவ்வளோ பெரிய கட்சி அப்படின்றதே தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் மக்களுக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடத்தட்டும், அவங்களோட வேலையை அவங்க பார்க்கட்டும், தேர்தலை சந்திக்கட்டும், மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா வரட்டும். இதில் என்ன இருக்குது? ஓகே சார், 2026 தாவேகாவுடைய தாக்கம் தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு தாக்கம்னா அங்கே ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா இந்த அவருக்கு பின்னாடி ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்குவாங்க. பட் கூட்டணி கட்சிகளுடைய அமைப்பு எப்படி இருக்குது, கூட்டணி எப்படி போட போகிறாரு அப்படிங்கிற வச்சு தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தெரியும். ஓகே சார், இன்றைக்கு நடந்த தாவேகாவினுடைய அந்த நிகழ்ச்சியை குறித்து பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.